ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய். வெல்கம் டு சிரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதுக்கு தேவையானதாக 1 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இதை நான் கழுவிட்டு தொடச்சிட்டு இப்போ இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். மினிமம் 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு உங்களுக்கு அதில் பார்த்திங்கனாலே திறந்து பார்க்கும்போது அது கீறி வெடித்த மாதிரி இருக்கும். அப்போது அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதோடு நம்ம எடுத்து அதை இப்போ அடுத்தது ஒரு கடாயில் நான் ஒரு 25 கிராம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த விதமான எண்ணெயும் இல்லை. ஹீட்டான பேனில் அதை நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும். அப்போ எடுத்து அதில் மாற்றிடுங்க. அடுத்தது ஒரு 25 கிராம் கிட்ட வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை வறுத்துட்டு அதையும் அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் ஒரு குட்டி கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொரிஞ்சோன்னு எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நான் அதே கடாய் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது. இதில் இப்போ நான் ஒரு 100லேருந்து 150 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணணும். சூடாக நீங்கள் ரொம்ப அப்படியே ஸ்டவ் ஆனோடே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகாத்தூள் கருத்துரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறாமல் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருக்கிற நெல்லிக்காவில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஸ்லைஸாக 4 பீஸாக அதுவே கட்டாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். இது ஃபுல்லாக கலர்ன பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தவங்கள கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாமே பொடியாக நுணுக்கியாச்சு. இப்போ அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு ஊறுகாய் வேகட்டும். நல்லா ஃபுல்லாக கலர்ன பிறகு உப்பு, கல்லுப்பாக இருந்தால் இதே பவுடரோடு நீங்கள் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பவுடராக தனியாக வச்சுருக்கறனால அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் கலர்ன மாரி முடிச்சுட்டு இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டுருவோம். இடையில ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கலரி விடுங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து கலரி விட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அது நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கும் ஊறுகாயோட மிளகாத்தூள், வெந்தய பவுடர் எல்லாமே. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு சைடில் இருக்கு. இதுதான் கரெக்டான இது. இதோட நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு சூடு ஆறின பிறகு ஒரு பீங்காய் பாத்திரத்துலேயோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கெடாமல் நல்லாயிருக்கும். டெய்லியும் கூட நீங்கள் இது ஒரு பீஸ் எடுத்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.